நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது அப்படியே நடக்கணும் அப்படின்னா, இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த நேரமா இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது நமக்கு தினமும் மத்தியான வேளையில, அதாவது 11:45லிருந்து 12:15 வரைக்கும் 48 நிமிடம் தொடர்ந்து இருக்கும். இது வந்து அபிஜித் முகூர்த்தம். ஆனா, அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது மாசத்துக்கு ஒரு தடவ மட்டுமே வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம். இந்த நேரத்த பயன்படுத்தி நமக்கு என்ன தேவையோ, அத வந்து கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நடக்கும். பௌர்ணமி நாளான இன்று 29/7/2026 புதன்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருது அப்படின்னா, மாலை நேரமான 4:56 நிமிடத்திலிருந்து 5:20 மணி வரைக்கும் இருக்கு. இந்த 24 நிமிடத்துல உங்க குடும்பத்துக்கோ, அல்ல உங்களுக்கோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்த மனதார சாமி கிட்ட வேண்டணும். அதாவது ஒரு திருமணம் நடக்கணும், இல்ல நோய் தீரணும், இல்ல கடன் தீரணும், வேலை கிடைக்கணும். இந்த மாரி எந்த விஷயமோ நீங்க வந்து வேண்டுனீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து நிறைவேறும். வெறும் 24 நிமிடம் மட்டுமே இந்த அபிஜித் முகூர்த்தம் நமக்கு கிடைக்குது. அபிஜித் அப்படின்னும்போது ஜித் அப்படின்னும்போது வெற்றி அப்படின்னு பொருள். அபிஜித் அப்படின்னும்போது சிறந்த வெற்றி அப்படின்றது தான் பொருள். அதனால இந்த நேரத்தில தொடங்கக்கூடிய செயல் வந்து நமக்கு வெற்றியே கண்டிப்பா தரும். நீங்க புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த அபிஜித் நட்சத்திரமோ அல்லது அபிஜித் முகூர்த்த நேரத்திலயோ தொடங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மேலும் இதே போல ஆன்மீக செய்திகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.